ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா, மரப்பாச்சி சொன்ன ரகசியம். எழுதினவங்க எஸ் பாலபாரதி அவர்கள். வானம் பதிப்பகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 87 பேஜஸ். இது ஒரு 60 ரூபீஸ் இந்த புக்கு. இது சிறுவர் இலக்கியத்தில் அந்த கேட்டகரியில் வரும். சிறுவர் இலக்கியம், சிறார் இலக்கியம், குழந்தை இலக்கியமில் வர்ற ஒரு புத்தகம். இந்த புக் 2021 பாலபுரஸ்கர் விருது பெற்ற நூல். எனக்குமே இந்த புக் ரீட் பண்ணும்போது சின்ன வயசில் மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுருப்போம்ல, அந்த ஞாபகம் எல்லாமே வந்துச்சு. ஒரு பொம்மையை வச்சு புனைவு சேர்த்து எப்படி ஒரு கதையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக எழுத்தாளர் கையாண்டிருக்காருன்னே கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தன் உடல் சார்ந்த அந்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்காது. அதை அந்த யுக்தி அழகாக கையாண்டிருக்காரு. தொடுதல் குறித்த அறியாமை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருக்கும். அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்த புத்தகம் எழுதியிருப்பார். அதுக்காக இது சிறார் தான் வாசிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கண்டிப்பாக பெரியவங்களுமே வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். கதை ஷாலு அப்படிங்கிற பொண்ணு அவங்க பாட்டி வீட்டுக்கு லீவுக்குள்ளே போகிறா. அங்கே பாட்டி மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்காங்க. நமக்கே தெரியும் இல்லையா, லேடிஸ் இதுவும் இருக்கும், ஜென் இதுவும் இருக்கும். அவங்களுடைய கேரக்டர், அந்த உமன், அந்த நம்மளுடைய பாடி அந்த இது ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 2 ஜெண்டர்லேயுமே நம்மளால் பார்த்துருப்போம். சின்ன வயசுல எல்லாமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதை வாங்கிட்டு வர்றா அந்த பொண்ணை. ஒரு நாள் அவங்க அம்மா தம்பிக்கு கையை பிடிச்சி எழுத சொல்கிறாங்க. ஷாலு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எழுதிட்டுருக்கும்போது அவன் ஏதோ தப்பு பண்ணுறான். அப்போ தப்பாக எழுதுகிறான். அப்போ ஷாலு அவங்க தம்பியை மிரட்டுறாங்க. அப்போ அவன் கோவப்பட்டு ஏதோ ஒன்று பிடிச்சி தள்ளி விடுறான். அப்போ தண்ணி அந்த மரப்பாச்சி பொம்மை மேலே படுது. அப்போ அந்த பொம்மை பேசும், அவங்களுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அதுக்கப்புறம் ஷாலுவோட ஃப்ரெண்டு பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு தாத்தா வீட்டில் போய் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கேயாச்சும் போவாங்க. அதாவது எய்தர் டான்ஸ் கிளாஸோ இல்லை டியூஷனோ அந்த மாதிரி போவாங்க. அப்படி போகும்போது அந்த தாத்தா அந்த பொண்ணை கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, தொடுறது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அப்படி யாராச்சும் அத்துமீறினாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். தன்னுடைய உடை பற்றி சொல்லி கொடுக்கணும். அதாவது 2 வகையாக இருக்கு இல்லையா, இன்னர் இது அவுட்டர் 2 இருக்கு இல்லையா, அது என்னென்ன பார்ட்ஸ் இன்னரில் வரும், எது அவுட்டரில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் பயந்துட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எதாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விழிப்புணர்வு சார்ந்த அந்த அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே அழகாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி புனைவு சேர்த்து ஒரு கதையாக சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு பயந்துப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்ன அம்மா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியும். தாத்தாவுமே சொல்லி மிரட்டி வச்சுருப்பாரு. நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் அம்மா கிட்டேலாம் சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னை ஸ்கூலுக்கு போக விடமாட்டாங்க, உன்னை ரூம்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி நிறைய ஃபேஸ் பண்ணுறத நம்ம இப்போல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு புத்தகம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க அவங்க மனநிலையுமே ரொம்ப பாதிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வுமே இருக்காது. என்னென்னலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லணும் அப்படின்னா, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், டெய்லியும் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் அன்றாடம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு.
அது மட்டும் இல்லாம பெற்றோர்களின் பங்களிப்பு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதாவது என்ன நடந்தாலும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் சேஃப்டி வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு சொல்லணும். ஏன்னா டெய்லியும் உட்காந்து நம்ம எமோஷனல் சேஃப்டியோட இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது ஒளிவு மறைவு இல்லாம கண்டிப்பா குழந்தைங்களுமே வந்து பெற்றோர்கள் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்கள நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பவுண்ட்ரி அந்த ஒரு இது இருக்கணும். அந்த ஒரு வேவ்லென்த் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ம் அழகா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இப்ப நெறைய பேர் நம்ம பார்க்குறோம். குழந்தைங்க வந்து நொய் 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 நொய்ன்னு பேசிட்டு இருப்பாங்க. "கொஞ்சம் அமைதியா இருயேன்" அப்படின்னு சொல்றத நெறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனா அப்படி இல்லாம குழந்தைங்க ஏதாவது சொல்ல வந்தா அது காத குடுத்து நம்ம கேட்கறதே கிடையாது. அது எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி அ ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப சின்ன வயசுல வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் சொல்லி பழக்கிட்டோம்னாலே, அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மகிட்ட சொல்றத ஸ்டாப் பண்ணிருவாங்க. இது அப்புறம் இன்னொருத்தங்க வெளிய இருக்கிறவங்க சொல்லி அவங்க மிரட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னா கூட, ஆமா நம்ம ஏதாவது பேசினாலே அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் போய் சொன்னோம்னா, ஏதாவது தாத்தா சொல்ற மாதிரி நம்மள அடைச்சு வச்சுருவாங்களோ வீட்டுக்குள்ள, ஸ்கூலுக்குலாம் விடமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமுமே வந்துரும். ஆ இது மட்டும் இல்லாம, இன்னுமே இதில நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பா புக்ல படிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் அ சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.